நீங்கள்லாம் கை கொடுக்காததுனால, அதாவது பெரிய ஹீரோக்கள் சிறு தயாரிப்பாளர்களுக்கு கை கொடுக்காததுனால அவன்லாம் கஷ்டத்திலே குடும்பத்தை கஷ்டத்திலே அவங்க வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அவர் வந்து காரை எடுத்துகிட்டு போய் அடையாறு பாலத்து பக்கத்தில் வந்து அவர் போயிட்டு இருக்கும்போது ஒரு வாக்கிங் மாதிரி போயிருக்காரு. வாக்கிங் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்து காரில் ஏற போகிறவர் அந்த நொடியில் வந்து என்ன நினைச்சாருன்னு தெரியல, டக்குன்னு கதை பிளான் பண்ணியே விழுந்திருக்காரு. எப்படி அதுக்குள்ளே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, இதுதான் வந்து எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அது ஒருவேளை என்னதான் வந்து துணிச்சலாக மேடையில் வந்து பேசுகிறதும் ஒரு பெரிய ஹீரோவை எதிர்த்து பேசுகிறதும் அட்வைஸ் பண்ணுறதும் அப்படிங்கிறது இருந்தாலுமே, இந்த மாதிரி ஒரு அவமானகரமான வார்த்தைகளை வந்து வரும் பொழுது அதை வந்து அந்த மாதிரியான நபர்கள் வந்து தாங்க மாட்டாங்க. அதுக்கு வந்து அவங்க சடனாக எடுக்கிற முடிவு தான் இந்த மாதிரி முடிஞ்சிடும். கடைசியில் அனாதையாக நடித்தர்லன்ட்டு எல்லாம் போயிட்டீங்களே, அவன் பணத்தை வாங்கிட்டு. அவரை பிடிக்கும், ஆனால் இவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டா நமக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி அவர் விலக்கியே வச்சுருப்பாங்க. ஆனால் அவர் அது பெருசாக அதை பற்றிலாம் கவலைப்படலை. ப்ரொடியூசர் தப்பிப்பான், தத்தளிக்க மாட்டான். ஒரு எளிய மனிதராக இருக்கக்கூடியவர், ஸ்ட்ராங்கான மன உறுதி கொண்டவர் வந்து இப்படியான ஒரு முடிவை அவர் எடுத்தது வந்து இதுக்கு பின்னாடி வர்ற நபர்களுக்கோ அல்ல தயாரிப்பாளர்களுக்கோ, சிறுபட தயாரிப்பாளர் இவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு மாதிரியான ஒரு கவுன்சிலிங் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து வைக்கணும். ப்ரொடியூசர் பாவம், டைரக்டர் ஆணவத்தின் உச்சம், திமிரு. என் மூளையில் உதித்ததை அப்படியே வைப்பேன். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம் சார். தயாரிப்பாளர் கே ராஜனுடைய இறப்பு வந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவர் இந்த முடிவெடுத்ததுக்கான காரணம் என்னவா இருக்கும்? தமிழ் சினிமாவில் ரொம்ப வெளிப்படையாக பேசி அதன் மூலமாக வர்ற பிரச்சனைகளை வந்து நாம் சந்திச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற தைரியமான ஒரு நபர் வந்து திரு கே ராஜன் அவர்கள். ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஆடியோ பாடல் வெளியீட்டு விழாவில் ஒவ்வொரு மேடையிலையும் அன்றைய சூழலில் வந்து தமிழ் சினிமாவுக்கு என்னென்ன வந்து பிரச்சனையாக இருக்கோ அந்த பிரச்சனையை வந்து தைரியமாக சொல்லுவார். குறிப்பாக வந்து நடிகைகள் வந்து திரைப்பட விழாக்களுக்கு வர்றதில்ல அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுக்கு எதிராக பேசினார். அவங்களாம் வரணும் அப்படின்னு சொல்லி பேசினார். அதே போல் சின்ன தயாரிப்பாளர்கள், சிறு பட தயாரிப்பாளர்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, பெரிய ஹீரோக்கள்லாம் அவங்களுக்கு படம் கொடுத்து உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த கருத்தை எல்லாம் மேடையில் வந்து தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தார். அப்படி அவர் வந்து சொல்கிற போது ஒரு விஷயம் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள்லாம் கை கொடுக்காததுனால, அதாவது பெரிய ஹீரோக்கள் சிறு தயாரிப்பாளர்களுக்கு கை கொடுக்காததுனால அவன்லாம் கஷ்டத்திலே குடும்பத்தை கஷ்டத்திலே அவங்க வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அவ்வளோ போல்டாக எதிர்த்த திரு கே ராஜன் அவர்கள் வந்து இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாரே அப்படிங்கிறது வந்து உண்மையிலே பெரிய அதிர்ச்சி, பெரிய அதாவது பல பேருக்கு வந்து இரவு நேற்று முழுக்க வந்து யாரும் தூங்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து திரு கே ராஜன் அவர்கள். அவரால் ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றாரு அப்படின்னா, அவர் ஒரு நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல வந்து எளிய மனிதர்கள் யாராவது இருப்பாங்க. இப்போ ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறாங்கன்னா இவர் வெளியில் வரும்போது அவங்கள கூப்பிட்டு பக்கத்தில் கூப்பிட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லி பணம் கொடுப்பார். அதை நான் என் கண்ணாலே நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி பத்திரிகையாளர்களையும் அப்படி அழைச்சிட்டு வந்து ரொம்ப அரவணைப்பாக நட்போடு பழகுறவர். அவருக்கு ஆரம்பத்திலேருந்து அவர் வந்து தயாரிப்பாளராக ஒரு தமிழ் வாத்தியார், ஒரு தமிழ் வாத்தியார். அவர் வந்து திரைப்படத்துக்கு மேலே உள்ள ஆசையால் சினிமாவுக்கு வந்தார்னா சூளம் படத்து மூலமாக அவர் வந்து அறிமுகமாகிறார். அவங்க டைரக்டர் பாஸ்கர் அவர்கள்ட்ட வந்து சேர்ந்து அவங்க அங்கேருந்து அறிமுகமாகிறார். அப்படி தான் அவருடைய சினிமா வாழ்க்கை வந்து தொடங்குது. அவர் எத்தனை படங்களை தயாரிச்சிருக்காரு சார்? இல்லை, அவர் வந்து டபுள்ஸ்னு ஒரு படம், டபுள்ஸுங்கிறது வந்து நம்ம பாண்டியராஜன் இவங்களாம் நடித்த படம். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது அந்த படம் எடுத்தார். தொடர்ந்து வந்து சின்ன சின்ன படங்கள், அதாவது சிறு தயாரிப்பு படங்கள் அதை தான் தயாரிச்சுக்கிட்டு இருந்தார். இருந்தாலும் அவருக்கு வந்து நடிக்கிறதுல மூலமாக அவருக்கு வந்து பெரிய ஒரு வருமானம் வந்தது. வட சென்னையில் வந்து ஒரு கல்வி நிறுவனம் வச்சுருக்காரு. ஆனால் தொடர்ந்து அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவர் பெரும்பாலும் வந்து தனியார் விடுதியில் தான் வந்து தங்கிக்கிட்டு இருக்காரு. நம்ம கூட பேசணும், ஒரு தடவை பேசும்போது இங்கே தான் நான் தங்கியிருக்கேன், இங்கே வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்டர்வியூக்காக பேசும்போது பேசினார். அதாவது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து தேர்தலில் போட்டி போடுறதுக்கு முன்னாடியே தம்பி விஜய் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பாருன்னு சொன்னது வந்து திரு ராஜன் அவர். அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன் அப்படின்னா அவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டிங்கன்னா
ஜெயிச்சதோடு நின்றக்கூடாது. நீங்கள் வந்து மாவட்டமாக நீங்கள் சுற்றுப்பயணம் போகணும். அங்கே உள்ள ஏழை மக்களை வந்து நீங்கள் சந்திக்கணும். அவங்களுடைய கல்யாணம் சுகதுக்கங்களை நீங்கள் கலந்துக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து தொடர்ந்து நிலைச்சி நிற்பீங்க அப்படிங்கிற அந்த பேச்சு இருக்குல்ல, அது வந்து இப்போ வந்து கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி விஜய் வந்து வெற்றி பெற போகிறாரு, முதலமைச்சர் ஆக போகிறாருங்கிறத அவர் எப்படி மனசில் வச்சுக்கிட்டு பேசினார் அப்படிங்கிறத ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ராஜன் அவர்கள் வந்து தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள்லே அவர் வந்து மன உளைச்சல்லே இருந்திருக்காரு அப்படிங்கிறத அவருடைய நெருக்கமான நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் அவருக்கு எல்லா தயாரிப்பாளர் சங்கத்தில் எல்லாருமே அவருடைய நண்பர்கள் தான், எல்லாருக்குமே பழக்கமானவர் தான். ஆனால் இதோடைய முழு காரணம் வந்து இன்னும் இது வரைக்கும் அவருக்கு வந்து தெரியலை. காரணம் என்ன, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் தெரியலை அப்படின்னா, அவர் வந்து இப்படியான ஒரு முடிவை எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் கூடவே இருந்த ஓட்டுநருக்கு தெரியல, கார் டிரைவருக்கு தெரியல. அவர் வந்து காரை எடுத்துகிட்டு போய் அடையாறு அந்த பாலத்து பக்கத்தில் வந்து அவர் போயிட்டு இருக்கும்போது ஒரு வாக்கிங் மாதிரி போயிருக்காரு. வாக்கிங் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்து காரில் ஏற போகிறவர் அந்த நொடியில் வந்து என்ன நினச்சாருன்னு தெரியல, டக்குன்னு கதவை டோரை சாத்திட்டு உடனே பக்கத்தில் போயிட்டு அந்த கைப்பிடி சுவர்லேருந்து ஏறி குதித்து உள்ளே தவறி விழுந்திருக்காரு. அதாவது உள்ளே விழுந்திருக்காரு. அது திட்டம் அவர் பிளான் படியே விழுந்திருக்காரு. அது வந்து எப்படி இந்த நிமிஷம் வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தார், வாக்கிங் போயிட்டு வர்றாரு. எப்படி அதுக்குள்ளே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, இதுதான் வந்து எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அது ஒரு வேளை அவங்களோட யாருக்கூட நடந்த வாக்குவாதமா, அதில் வந்த தடித்த வார்த்தைகள் மூலமாக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் ரொம்ப அதாவது நேர்மையாக இருக்கவங்களும் சரி, ஒரு உண்மையை வெளிப்படையாக பேசுகிறவங்களும் சரி, அவங்கள்ட்ட இந்த தடித்த வார்த்தைகள் வந்து பெரிய மனசை அவங்க காயப்படுத்திடும். அவங்க அதனால் தாங்க மாட்டாங்க. என்ன தான் வந்து துணிச்சலாக ஒரு மேடையில் வந்து பேசுகிறதும், ஒரு பெரிய ஹீரோவை எதிர்த்து பேசுகிறதும், ஒரு அட்வைஸ் பண்ணுறதும் அப்படிங்கிறது இருந்தாலுமே, இந்த மாதிரி ஒரு அவமானகரமான வார்த்தைகளை வந்து வரும் பொழுது அதை வந்து அந்த மாதிரியான நபர்கள் வந்து தாங்க மாட்டாங்க. அதுக்கு வந்து அவங்க சடனாக எடுக்கிற முடிவு தான் இந்த மாதிரி முடிஞ்சிடும். ஸோ அப்படி தான் வந்து அன்னைக்கு வந்து நடந்திருக்கு. அவர் வந்து காரை விட்டு இறங்கி நடந்து போனவர் திரும்ப வந்து காருக்குள்ளே ஏறி உட்கார்றதுக்குள்ளே ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படின்னா, அப்போ அது என்ன அப்படிங்கிறத இப்போ தீவிரமாக காவல்துறை வந்து விசாரிச்சிட்ருக்காங்க. ராஜன் அவர்கள் வந்து நடிக்கணுங்கிற ஆசையில் தான் வந்து சினிமாவுக்கு வந்திருக்காரு. அவர் வந்து அந்த சூளம் படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் வந்து நடித்தார். அதுக்கு பிறகு வந்து நிறைய படங்களில் சமீப காலத்தில் வந்து நிறைய நடிச்சுக்கிட்டு இருந்தார். அவருடைய நோக்கம் என்னென்னா, சினிமாவில் வந்து இந்த ஜாலி பண்ணுறது, இந்த பணத்தை வந்து தயாரிப்பாளர்களை ஏமாற்றிட்டு வெட்டியாக செலவு பண்ணுறது, இதெல்லாம் அவர் நேரடியாக பார்த்து வந்து அது அங்கேயே கண்டிக்கிறாரு. மேடையில் வாய்ப்பு இல்லைன்னா மேடையில் வந்து கண்டிக்கிறாரு. ஸோ இதனாலையும் கூட அவருக்கு ரொம்ப நெருக்கமான வட்டம் வந்து இல்லாமல் கூட இருக்கும். அவரை பிடிக்கும், ஆனால் இவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டால் நமக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி அவர் விலக்கியே வச்சுருப்பாங்க. அப்படியும் கூட ராஜன் அவர்களுக்கு வந்து விலக்கியும் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் அவர் அது பெருசாக அதை பற்றிலாம் கவலைப்படலை. அவருடைய வாழ்க்கையை வந்து தனிமை வாழ்க்கையை வந்து அவர் வந்து இங்கே வந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தார். அதை விடுதியில் வந்து தங்கி அங்கேருந்து அவர் வந்து திரைப்படங்களுக்கு போகிறதும் நிகழ்ச்சிகளுக்கு போகிறதும் இப்படி தான் வந்து அவர் வந்து கடைசி வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவர் குடும்ப வாழ்க்கையெல்லாம் எப்படி சார் இருந்தது? குடும்ப வாழ்க்கை நம்ம எல்கேஜி படம் டைரக்டர் பிரபு அவருடைய பையன்தான். அப்புறம் இன்னொரு 2 பசங்க, ஒரு பொண்ணு, 3 பசங்க, ஒரு பொண்ணு. இவங்க எல்லாரும் வந்து அவங்க எல்லாம் அன்போடு தான் இருக்காங்க. எல்லோரும் பழகிட்டு இருக்காங்க. ஆனாலும் அடிப்படையாக சில விஷயங்கள் வந்து அவருக்கு பிடிக்கலை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் தங்கிக்கிட்டு இருக்காருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வெளிப்படையாக தெரியுது. அவருடைய பசங்க வந்து பிரபு வந்து டைரக்டர் பிரபு வந்து அவர் வந்து நான் வந்து சினிமாவில் ஜெயிச்சுட்டு தான் அவங்கள வந்து பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு போல இருக்கு. அந்த எல்கேஜி படம் வந்து ஹிட் ஆனதுக்கு பிறகு அவர் வந்து ராஜன் அளவில்லாத சந்தோஷத்தில் இருந்தார். தன் பிள்ளையை வந்து அழைச்சிட்டு வந்த பையனை அழைச்சி கட்டி பிடிச்சி பாராட்டினார். அதெல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு தகப்பனா அப்படி தானே இருக்கணும். அது வந்து அதை வந்து ராஜன் அவர்கள் வந்து செய்துக்கிட்டு இருந்தார். ஆனால் திரு ராஜன் அவர்கள் மாதிரியான ஒரு தயாரிப்பாளரும் ஒரு நடிகரும் அவர் வந்து கதை வசனம்லாம் எழுதியிருக்காரு. அந்த கதை வசனம் எழுதின அந்த மாதிரியான ஒரு பன்முக திறமை கொண்ட ஒரு மனிதர் வந்து இப்படியான ஒரு முடிவை எடுப்பார் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே வந்து பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஆனால் அவர் பேசிய பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, திரையுலகத்தில் வந்து அவர் முன்வைத்த பிரச்சனைகளும், அதாவது
சிறுபட தயாரிப்பாளர்களுக்காக அவர் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த இடம் வந்து இன்றைக்கி இல்லை. ராஜன் அவர்கள் மாதிரி யாரும் பேச மாட்டாங்க. இப்போ அதுதான் பெரிய வருத்தமாக இருக்குது. இப்போ முதலமைச்சர் வந்து இவருடைய இறப்புக்கு வந்து ஏதாவது பேசியிருந்தாரா? நான் அது இனிமேல் தான் நமக்கு தெரியணும். ஏன்னா முதல்வர் விஜய் அவர்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஆரம்பத்துலேருந்தே பேசி நம்ம புள்ள, நம்ம பையன், நம்ம விஜய் வரட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தார். யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கிற வெளிப்படையாக வந்து ஆதரவை வந்து தேர்தல் வெற்றிக்கு முன்னாலே வந்து திரு ராஜன் அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து தெரிவிச்சிருந்தார். அதனால் திரு விஜய் அவர்கள் வந்து இதில் உண்மையான விஷயம் என்ன, அதை வந்து தொடர்ந்து அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலை வந்து தெரிவிப்பார் அப்படின்னு நாம் நினைக்கலாம். குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவிப்பார்னு நான் நம்புகிறோம். இப்படி ஒரு டிசிஷன் அவர் எடுக்கிறாருன்னா அவர் உண்மையாகவே வந்து ரொம்ப என்ன சொல் சென்சிட்டிவான பர்சனா, ரொம்ப போல்டான பர்சனா, எப்படி அவர் அப்படி ஒரு டிசிஷன் எடுத்தார்? டி ராஜேந்தர் வந்து அவர் பேசும்போது சொன்னாருங்க அந்த ராஜன் அவர்களை பற்றி. இப்படி ஒரு மனிதர் வந்து அதாவது எல்லாத்துலேயும் ஒரு துணிச்சலான ஒரு தடாலடியாக ஒரு கருத்தை முன்வைக்கிறது. தடாலடினா தப்பான கருத்தை இல்லை, நியாயமான கருத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மேடையில் வந்து யாருக்கும் பயந்துக்காமல் துணிச்சலோடு முன்வைக்கிற திரு அண்ணன் ராஜன் அவர்கள் வந்து இறந்து போயிட்டார். எனக்கு ரொம்ப என்னால் தாங்க முடியல அப்படின்னு டிஆர் அவர்கள் வந்து பேசினாங்க. அப்போது அவருக்கே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. எப்படிப்பட்ட மனிதராக இருந்திருக்காரு திரு ராஜன் அவர்கள் பாருங்கள். அவர் பல்வேறு பிரச்சனைகளில் தான் இருந்துக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறத வந்து இருந்தாலும் அவர் வந்து அதை பற்றி அதை வெளிக்காட்டிக்க விரும்பலை. அதை எல்லாம் சகஜமாக எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து காமிக்காமல் அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பொது நிகழ்ச்சிகளுக்கு பொது சினிமா துறைக்குமான அந்த பிரச்சனையை தான் பேசுகிறது தான் அவர் கவனம் இருந்தார். அவருக்குடைய பிரச்சனையை வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தாலும் அதை வந்து அவர் வந்து எதையுமே அலட்டிக்கலை, அப்படி தான் சொல்லணும். ஆனாலும் தொடர்ந்து வந்து அவர் பழகுதலுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டைப். நான்லாம் நேரடியாக நான் அவர்கிட்ட பழகியிருக்கேன். நான் தொடர்ந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இப்படி ஒரு அதிர்ச்சியான இந்த செய்தி வந்து காலையில் வரும்னு நம்ம நினைக்கவே முடியல. அவர் இந்த அதான் சொல்கிறேன்னே, இந்த சின்ன சின்ன தொழிலாளர்கள் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் பண உதவி பண்ணுறதுல ராஜன் நம்பர் 1. அவர்கள் வந்து நான் அது கண்ணாலே நான் பார்த்துருக்கேன். அவர் வர்ற எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே வந்து அந்த பேசி முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அங்கே யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது. இது அன்றைக்கி வந்து அந்த லேப் நிகழ்ச்சி நடந்த அந்த இடத்த விட்டு கார் வெளியில் வந்துருச்சு. அவர் அங்கே போய் கார் பக்கத்தில் நின்றுட்டுருக்க பார்த்தா அங்கே ஒரு கார்னரில் ஒரு எளிய மனிதர் வந்து கிழிஞ்சு போன சட்டையோடு உட்காந்துருக்காரு. இவர் காருக்குள்ளேருந்து பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை வாங்கி கூட அவரால் செலவு பண்ண முடியாது. அந்த முறையில் இருக்கார் அவர். அதை பணத்தை எடுத்துகிட்டு போனாலே அவரை வாங்க மாட்டாங்க, அப்படி இருக்கார். அப்புறமேல என்ன பண்ணுறாரு, டிரைவரை அனுப்பி சாப்பாடு வாங்கி இந்த அளவுக்கு வந்து திரு ராஜன் அவர்களை வந்து நான் நேரடியாக பழகின அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். அவர் வந்து அவ்வளவு நல்ல டைப். அவர்கிட்ட முரண்பாடு இல்லாத மனிதர்கள் கிடையாது. அவர் நிறைய எல்லாத்திட்டையும் எதிர்த்து பேசுவார். பொது மேடையில் வந்து சண்டையே போட்டிருக்காரு, பத்திரிகையாளர்களோட சண்டை போட்டிருக்காரு. அவர் கோபத்தில் அதில் சண்டை போட்டிருக்காரு. ஸோ இப்படியெல்லாம் இருந்தாலும் ஒரு எளிய மனிதராக இருக்கக்கூடியவர், ஸ்ட்ராங்கான மன உறுதி கொண்டவர் வந்து இப்படியான ஒரு முடிவை அவர் எடுத்தது வந்து இது ரொம்ப இதுக்கு பின்னாடி வர்ற ஒரு நபர்களுக்கோ அல்ல தயாரிப்பாளர்களுக்கோ, அவர் சொன்னார் இந்த சிறுபட தயாரிப்பாளர் இவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு மாதிரியான ஒரு கவுன்சிலிங் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து வைக்கணும். இப்படியான ஒரு நெருக்கடியான நிலையில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்கள வரவழைச்சி ஒரு மாதத்துக்கு ஒரு கூட்டமோ அல்லது வாரத்துக்கு ஒரு கூட்டமோ அந்த மாதிரி நடத்தி அவங்களுடைய இன்றைய குடும்ப சூழல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறதுக்கும், குடும்ப பிரச்சனைகளில் ஆதரவாக நிற்கிறதுக்கும் தயாரிப்பாளர் சங்கம் அதுக்கு ஒரு குழுவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. தயாரிப்பாளர்களுக்கு இவருடைய இறப்பு வந்து பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கோம்ல சார். இதுக்கு முன்னாடி இருந்த தயாரிப்பாளர்கள், அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தயாரிப்பாளர் சங்கம் வந்து தொடர்ந்து இப்படியான எளிய தயாரிப்பாளர்களுக்கு வந்து பண உதவி கொடுக்கறது இதெல்லாம் வந்து வெளிப்படையாக தெரிஞ்சது. அவங்களாம் வந்து கூப்பிட்டு வந்து பேசுவாங்க. எப்போவும் தயாரிப்பாளர் சங்கம் வந்து பிஸியாக இருக்கும். நான் பழைய தயாரிப்பாளர்கள் வந்து சந்திக்கிறதும் அவங்கள்ட்ட வந்து ஒரு திருமண பத்திரிக்கை வச்சு போகிறதுக்கும் அவங்க வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு குழந்தைகளுக்கு இதுக்கெல்லாம் வந்து அழைக்கிறதுமா ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரியே இருக்கும் சங்கம். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. அந்த சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, நிர்வாகிகள் இருக்காங்களே தவிர இந்த மாதிரியான ஒரு எல்லார்ட்டையும் அணுகிற மாதிரியான, எல்லாரும் போய் எளிதில் அணுகிற மாதிரியான ஒரு இடமா
அந்த தயாரிப்பாளர் சங்கம் இருக்கா அப்படின்னா ஒரு பெரிய அது கேள்விக்குறி தான். ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளாகவே வந்து அது வந்து தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு மௌனமாக தான் இருக்குது. அதை வந்து பெருசாக வந்து இயங்குற மாதிரி தெரியல. அதனால் வெறும் அறிக்கைகளும் வெறும் குரல் மேடைகளில் பேசுகிறது மட்டுமே அது வந்து தீர்வை கொடுக்காது. இந்த மாதிரி நல்ல கே. ராஜன் மாதிரியான ஒரு நல்ல மனிதர்களை வந்து அவங்க இந்த மாதிரியான ஒரு முடிவை யாரும் எடுத்து விடக்கூடாது. 2வது அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். அப்படிங்கிறதுக்கு இந்த சங்கம் வந்து உறுதுணையாக இருக்கணும். எப்போவுமே அது ரொம்ப முக்கியம். வெறும் டேபிள் சேர் போட்டுக்கிட்டு ஃபேன் பார்த்து ஏசி போட்டுட்டு அங்கே போய் கணக்கு எழுதுறது மட்டும் சங்கம் கிடையாது. அதுக்கு மட்டும் சங்கம் கிடையாது. தன்னை சார்ந்தவர்கள் ஒரு மனிதர்கள் வந்து எப்படி அவங்க எவ்வளோ என்ன அவங்களோட சூழல் என்ன, இதுக்கு முன்னாடி இங்கே பதவி வகுத்தவர்கள்லாம் எப்படி இருந்தாங்க, அவங்கள வந்து எப்படி நம்ம அரவணைக்கணும், இன்றைக்கு அவங்க குடும்ப சூழல் எப்படி இருக்குது, படம் எடுத்து பெரிய அளவில் செலவு பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ள நிர்வாகிகள் வந்து பொறுப்பில் இருக்கிறவங்க அதை வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அதை அவங்களெல்லாம் வர வைக்கணும் சங்கத்துக்கு. ஏன்னா நாங்கள் வந்து பத்திரிக்கையாளர்களாக வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நாங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் போகும்போதெல்லாம் வந்து அது எப்போவுமே கலகலப்பாக இருக்கும். அப்படின்னா என்ன எல்லோரும் இங்கே வந்து போயிட்டுருக்காங்க, எல்லாரோடைய தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இன்றைக்கு வந்து பத்திரிக்கையாளர்கள் யாருமே அங்கே அழைப்பு இல்லை, ஒரு மீட்டிங் நடக்க மாட்டேங்குது. அது எங்கேயுமே நடக்குது. ஒன்றும் நடந்தால் வந்து பஞ்சாயத்து தான் நடக்குது. அந்த பஞ்சாயத்தை வந்து நாங்களே நேரடியாக பல உத்தம விழா சமயத்துலலாம் நாங்களே நேரடியாக கலந்துக்கிட்டோம். பெரிய அடிதடி கூத்தெல்லாம் நடந்தது. ஆனால் இந்த மாதிரி அதெல்லாம் தவிர்த்துட்டு இப்படியான ஒரு நல்ல தயாரிப்பாளர்களையும் நல்ல படம் எடுத்து இப்போ நலிந்து போயிருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களையும் சங்கம் வந்து தன்னுடைய கவனத்தில் எடுத்துக்கிட்டு அவங்களோட அக்கறையோடு அவங்களுடைய நலனையும் குடும்ப நலனையும் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள். நன்றி சார். நன்றி.